பெரிய குழப்பம் மற்றும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. யுத்தத்தின் நடுவுல நம்ம இருக்கிறோம். பட் ஸ்டில் காட் இஸ் a கிரேட் காட். he is a faithful God. ஸோ தேவன் உடன்படிக்கையின் தேவன், அதிலே மாறாத தேவன். தேவன் ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தார். அதை இன்று வரை தேவன் நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டங்கள் நம்ம வேதாகமம் நமக்கு வெளிச்சமாக காண்பிக்கிற தீர்க்க தரிசன காலமா, தீர்க்க தரிசன நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோடைய ஒரு கான்க்ரீட்டான ஆன்சர் என்ன? எஸ், வி ஆர் லிவிங் இன் த ப்ராஃபிட்டிக்கல் டைம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ப்ராமிஸ் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இந்த இஸ்ரேல் தேசமா இருக்கட்டும், ஆபிரகாமினுடைய சந்ததி, சோசன் பீப்புள். ஆதியாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு டிவிஷனை நம்ம பார்க்க முடியும். ஒரு சந்ததி தேவன் வித்தியாசப்படுத்தி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். பைபிள் முழுவதுமாக நீதிமான், துன்மார்க்கன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் சந்ததி, புறஜாதியார், தி ஜென்டைல்ஸ் அண்ட் தி இஸ்ரேலைட்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு டிவிஷனை நம்ம பார்க்கலாம். த்ரூ அவுட் த பைபிள் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு மெக்னிஃபிஷியண்டான ஒரு லேண்ட், ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு நிலப்பகுதியை தேவனாகிய கர்த்தர் அவர் தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் கொடுத்தார். அவர் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் உடைத்து போடவே மாட்டார். அதே போலதான் அந்த தேசமா இருக்கட்டும், அந்த ஜனங்களா இருக்கட்டும், தேவன் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். இப்ப நம்ம ஒரு சில புரிதல் நமக்கு வேணும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் இந்த இஸ்ரேலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் இந்த இஸ்ரேல் தேசம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன பகுதிகளை தொடர்ச்சியாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இட் இஸ் a continuation of the ancient biblical nation. இன்றைக்கும் அவர்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன ப்ராமிஸை அவங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த வேதம் எழுதி கம்பைல் பண்ணப்பட்டு 2000 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 2000 இயர்ஸ் அதற்கு முன்பு வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இந்த தேசத்தை குறித்த, எதிர்காலத்தை குறித்த ஏராளமான பகுதிகளை தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். அது இந்த காலகட்டங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த 2025 நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. ரெண்டாவது, அப்போ பைபிள் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயம் என்ன? ஒன்று ராப்சர், இன்னொன்று உபத்திரவ காலம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மற்றும் உபத்திரவ காலம். அதுலேயும் நமக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு எக்ஸ்பெக்டன்சி இருக்கணும். நிச்சயமாக சொன்னபடி இயேசுவானவர் வருவார் அப்படிங்கிற அந்த ஹோப் நமக்கு கண்டாயம் வேணும். அப்போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள்லாம் இவ்வளோ துல்லியமாக அந்த தேசத்தில் நடக்கிறத பார்க்கும் பொழுது, அதே தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய கேரக்டர், த நேச்சர் ஆஃப் அவர் காட் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவர் எப்படி நம்மை நேசிக்கிறார், எப்படி நம்மை பராமரிக்கிறார், ஹவு ஹி கேர்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ, அதிலிருந்து அவருடைய குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த தேசத்திற்கு கர்த்தர் இந்த அளவுக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை, அந்த நிலப்பகுதி மற்றும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து சொன்ன வசனம் இவ்வளோ அழகாக நிறைவேறும்னா, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதும் நிறைவேறும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம நிறைய பிரச்சனையை பார்க்குறோம். ஒரு பக்கம் காசா, ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, யூரோப், சைனா, இப்படி பல நாடுகள்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் ஒன்று நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் ப்ராஃபஸி ஹஸ் நத்திங் டு சே அபவுட் த நேஷன்ஸ் ஆஸ் சச் இன் தேர் அஃபேர்ஸ் வித் ஒன் அனதர், பட் ராதர் இன் தேர் ரிலேஷன்ஸ் டு இஸ்ரேல், த பீப்புள் அண்ட் த லேண்ட். அப்போ இந்த நாடுகளுக்கு இடையிலே நடக்கக்கூடிய சில யுத்தங்கள், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, சில அஃபேர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதையெல்லாம் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அஃபேர்ஸ் எல்லாம் இஸ்ரேல் தேசத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைகளை தான் பைபிள் என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்தியாவை பற்றி அப்படின்னா, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா அப்போதான் இந்தியாங்கிற பேர் உள்ள வருமே தவிர மற்றபடி அல்ல. ஸோ அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள்லாம் ஒரு மேற்பார்வை, ஸோ ஒரு ஜிஸ்ட், ஒரு அவுட்லைன். பட் ஃபைனலாக அது எல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி அந்த ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் பார்ட், த கிளைமேக்ஸ் பார்ட்டுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார். சரி, ப்ரெசன்டேஷனுக்கு நேராகவே நம்ம கடந்து போகலாம்.
இந்த யுத்தங்கள் முடிஞ்சும் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே போன வாரம் நான் சொன்னேன், ஒரு சில பணைய கைதிகள் அவங்க விடுதலையாக்கப்படலை, ஆனால் விடுதலையாக்கப்பட்ட சில நபர்களை அவங்க ஒரு வேனில் வச்சு காண்பிச்சாங்க. அது அவங்களுக்கு நிறைய ஒரு மென்டல் ஆகனி, ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷரை அந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 2 பேர் ஒரு இடத்துல ஒரு ஒரு தீவிரவாதி கையில் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு டனலில். அதில் ஒருத்தர் விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில், இன்னொருத்தர் உனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போவாங்க இல்லையா? அப்படியெல்லாம் ஒரு ப்ரெஷரை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ தே கால் இட் அஸ் அ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஸோ அந்த மாதிரி 2 பிரதர்ஸில் ஒருத்தர் விடுதலையாய் வந்திருக்காங்க. இவங்களை கொண்டே சில வீடியோக்கள்லாம் வெளியிடுறாங்க. அதாவது தயவு செய்து எங்களை ஹாஸ்டேஜஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களை மீட்டு கொண்டு போங்க, ஸ்பேஸ் 2க்கு நீங்கள் சைன் பண்ணுங்கள், அந்த டீலுக்கு நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரதம மந்திரிக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த வியாழக்கிழமை 4 பேர் உடைய டெட் பாடிஸ் வந்தது ஹாஸ்டேஜஸில் இருந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தான் அப்படிங்கிறது. இதோட போன வாரத்தோடைய ஃபேஸ் 1 டீல் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 59 ஹாஸ்டேஜஸ் பணைய கைதிகள் காசாவில் இருக்கிறாங்க. அதில் 35 பேர் மரித்திருக்கக்கூடும். அதில் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யார் யார் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். 2 ஆப்ஷன். ஒன்று ஒருவேளை இந்த ஃபேஸ் 1 உடைய எக்ஸ்டென்ஷனுக்கு போவாங்களா, எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு இன்னொரு டீல் பேசிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய விடுதலைக்காக பேச போகிறாங்களா, இல்லை முழுவதுமாக ஹாஸ்டேஜஸை கம்ப்ளீட்டாக கொண்டு வரணுங்கிறதுல தீவிரமாக செயல்படுறாங்க இஸ்ரேல். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதில் நோவா சர்வைவர், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் தான் இந்த மிகப்பெரிய தீவிரவாத செயல் நடந்தது. அதில் 2 கார், அதில் ஒரு காரில் இவங்க இருக்கிறாங்க, யுவல் ஷார்வித் அப்படிங்கிறவங்க. பக்கத்து காரில் அவங்கள போலவே ஒரு வாலிப பெண். அவங்களுடைய கூக்குரலும் கதறலின் சத்தத்தையும் அவங்க கேட்குறாங்க. அங்கே ஒரு 3 கொடூரமான தீவிரவாதிகள் அந்த பெண்ணை கற்பழித்து பிறகு கொலை செய்ததை அவங்க ஐவிட்னஸாக பார்த்துருக்காங்க. அண்ட் ஷி சேஸ் தட் ஷி வாஸ் பர்ன்ட் அலைவ். அவளை உயிரோட எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு கொடூரமாக தீவிரவாதிகள் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இவங்க யார் அப்படிங்கிறது யார்டன் பீபாஸ் ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரியும். அம்மா மற்றும் 2 குழந்தைகளை அவங்களுடைய பணைய கைதிகளாக கொண்டு போய் அந்த 3 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவர் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவர் என்ன எழுதியிருக்காரு, ஒரு தோரா, ஒரு ஸ்க்ரால் எழுதி அவங்க ஞாபகார்த்தமாக விட்டிருக்கிறார் போல. இப்போ பாருங்கள், நம்ம சில சமயம் சில தோல்விகளையும் மரணங்களையும் இழப்புகளையும் சந்திக்கும் போது குவிக்காக அந்த ஃபெய்த்லேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம், ஆண்டவர் மேலே கோவிச்சுக்கிறோம். பட் ஸ்டில் வி ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு பிளான் அண்ட் பர்பஸ் நிச்சயமாக உண்டு. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஹமாஸ் இந்த நஸ்ரல்லா மரணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 100கணக்கான தீவிரவாதிகள் மரிச்சு போயிட்டாங்க. அவங்களுடைய ஃபியூனரல் நடந்தது. சுற்றி பாருங்க அந்த தேசம் எப்படி இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லாமல் தம்சம் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். ஒரு குட்டி நாடு தான், ஆனால் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாடாக இன்னைக்கு எந்திரிச்சு நிற்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க, எங்கள் கூட தேவையில்லாமல் ஒரு யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஏஜ் காலத்தில், அந்த காலத்தில் இருந்ததுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே இந்த யுத்தம் அவங்க எதிர்பாராத ஒரு முடிவுகளை கொடுத்துருக்கு. சமீபத்தில் இறந்து போன ஹசன் நஸ்ரல்லா, லெபனானுடைய அந்த தீவிரவாத இயக்கம் ஹெஸ்போலாவுடைய தலைவர், அவர் மரித்தார், அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மகன் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது என்னைக்கு இன்னொரு தலைவர் ஃபவுத் ஷுக்கர் அவர் மரித்தாரோ, அதுக்கப்புறம் இந்த பேஜர் அட்டாக் எல்லாம் நடத்தினாங்க இல்லையா இஸ்ரேல், அங்கே பேஜர் எல்லாம் வெடிச்சு கை போச்சு, சிலருக்கு இடுப்பு பகுதியெல்லாம் காயம் அடைஞ்சது, அந்த மாதிரி கண்கள் போச்சு, இப்படியெல்லாம். அதை பார்த்ததுலேருந்தே எங்கள் அப்பா கொஞ்ச நாட்களாகவே டிப்ரெஷனில் தான் இருந்தார் அப்படிங்கிறத. அப்போ பாருங்கள், அவர்
அவருடைய நேச்சரே மாறிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க போகிறோங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. இந்த சமயத்தில் நம்முடைய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குது அமெரிக்க தேசத்திலிருந்து. எதெல்லாம் பைடன் ஆட்சியில் இவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் தடை செய்திருந்தாங்களோ அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே சாங்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவர் அதுக்கு ஒரு தேங்க்யூ நோட் கொடுத்துருக்கிறாரு. இதுவரைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் நாங்கள் பார்த்த எத்தனையோ பிரசிடென்ட்ஸில் எங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் தட் வி ஹேவ் எவர் ஹேட், அது யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பற்றி நான் பேச வருகிறேன். பாருங்க, ஒரு பக்கம் டர்க்கி. ஸோ டர்க்கியிலிருந்து சீரியா பார்டரில் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். டர்க்கியுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீரியாக்குள்ளே அதிகமான பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் உள்ள அந்த பார்டர் தாண்டி 13 கிலோமீட்டர்ஸ் உள்ளே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க பிடிச்சு கொண்ட பகுதியெல்லாம் அவங்க திருப்பி தருவாங்கன்னு? நிச்சயமாக தரவே மாட்டாங்க. ஸோ அந்த டோட்டல் அவங்களுடைய மிலிட்ரி இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு போய் அங்கே வச்சிருக்குது இஸ்ரேல், சீரியாவில், காசாவில், அந்த மாதிரி. இந்த ஹமாஸ் சப்ளை செயின் அதை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா ஹியூமனிடேரியன் எய்ட், அதாவது அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நிறைவாகவே மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு சர்ப்ளஸாகவும் அவங்களுக்கு போய் சேருது. ஆனால் அந்த காசாவுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த ட்ரக் எல்லாத்தையும் இந்த தீவிரவாதிகள் அங்கே இருக்கிற பொருட்டெல்லாம் திருடி அவங்க அதை வச்சுக்கிறாங்க. கடைசியில் அந்த இன்னசென்ட் பீப்புள் அங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிசத்தரமான உண்மை. டர்க்கி தொடர்ந்து குர்திஸ்தான் மேலே தாக்குதல் நடக்கிட்டே இருக்குது. அதே போல் சீரியாக்குள்ளே ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க, ட்ரூஸ் மக்கள். அவங்க இஸ்ரேல் கிட்ட ஆதரவு கேட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களுக்கு தேவையான ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் ஈராக்கியை சேர்ந்த இவர்களையும் தாக்குதல், ஒரு பக்கம் அந்த யுத்தம் அது சைடில் நடந்து போயிட்டுருக்கு. இது பழையங்காலத்தில் நடந்த ஒரு யூதர்களுக்கு எதிராக ஆன்டை செமிட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது எப்படி எத்தனிக்கல் கிளென்சிங், அதாவது கம்ப்ளீட்டாக அவங்கள இராடிகேட் பண்ணுறது, அதை நினைவு கூறுகிற இந்த நாள் ஒரு 75வது நாள் அப்படின்னு கூறப்படுகிறது. சரி, என்னெல்லாம் பார்த்தோம். இன்னும் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸில் நமக்கு இன்னும் ஒரு சரியானது தெரியல. ஆனால் அதே சமயத்தில் நிறைய ஆயுதங்கள் கிடைச்சிருக்குது. இனி ஈரான் என்ன செய்ய போகிறாங்க, யுத்தத்துக்கு வர போகிறாங்களா இல்லை இதை ஒரு பீஸ் டாக்கில் கொண்டு முடிக்க போகிறாங்களா நமக்கு தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில தலைவர்கள் அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒயிட் ஹவுஸில் நம்ம பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க வந்த உக்ரைன் நாட்டு தலைவர் ஜெலன்ஸ்கி ஒரு நல்ல பேச்சுவார்த்தை. உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேரஸ்ட் மினரல், அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்களை அவங்க எடுத்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு டீல் போடுறதுக்காக, அந்த மினரல்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீல் ஒப்பந்தம் போடுறதுக்காக அவர் வந்திருந்த சமயத்தில் அது ஒரு லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உலக மக்கள் முழுவதுமாக அவங்களுக்குள்ள நடந்த டிஸ்கஷன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 40 நிமிடங்கள் நல்லா போயிட்டு இருந்த அந்த பேச்சுவார்த்தை திடீரென்று சொல்லி காரசாரமான விவாதமாக மாறி போச்சு. அது ஒரு பெரிய சண்டேல முடிஞ்சு போச்சு. ஹி வாஸ் சக்ட் அவுட் ஆஃப் த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வரலாறு பக்கங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான தலைவர்கள். அதாவது முதல்ல நம்ம பார்க்க போகிறோம், இவர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிரசிடென்ட். ஸோ இவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு இன்னைக்கு இருக்கிறதுல அமெரிக்க தேசம். ஸோ அந்த தேசத்தை தன்னுடைய ஆட்சி பீடமாக வைத்து அவர் இருக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்கிறது ஜேடி. ஹி இஸ் த வைஸ் பிரசிடென்ட். இந்த போட்டோ எல்லாமாச்சும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தான் இவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இவர் தான் ஜெலன்ஸ்கி.
இந்த ஜெலன்ஸ்கி 6th பிரசிடென்ட். உக்ரைன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இப்போ நீங்க யோசிக்கலாம், சரி அட்லீஸ்ட் இஸ்ரேலே நான் ஏன் படிக்கிறேன்னு எனக்கு தெரியல, இதுல நான் எதுக்கு உக்ரைனையும் ரஷ்யாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். பட் இதெல்லாம் அங்கங்க வரக்கூடிய டாட்ஸ். பட் இந்த டாட்ஸை எப்படி ஆண்டவர் அழகா கனெக்ட் பண்றாருங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவர் தான் ஜெலன்ஸ்கி, உக்ரைனுடைய பிரசிடென்ட். இவர் யார் தெரியுமா? பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர், இன்னொரு ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாமர். ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காகலாம் உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் வைங்க. ஸோ இவர் யார்? மேக்ரன், பிரான்ஸுடைய பிரசிடென்ட். இதில் இன்னொருத்தரும் இருந்தார், புட்டின், அவங்க ரஷ்யாவுடைய தலைவர். இவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இஸ்ரேல் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஸோ கடந்த வாரம் அமெரிக்க தேசத்தில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்கள சந்திக்க வந்து அங்கே ஒரு பயங்கரமான ஒரு காரசாரமான விவாதமாக ஒரு சண்டையாகவே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சண்டையில் என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டை நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேச்சுவார்த்தையே வந்தது. அப்போ பலர் வந்து இந்த டிவியை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதை ஒரு சில நிமிஷங்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஜேடி வேன்ஸ் அதாவது துணை ஜனாதிபதி கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ரொம்ப கோபப்பட்டு கூப்பிட்டு வச்சு ஒரு லைவ் மீடியாவில் பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க உக்ரைனுடைய ஒரு தலைவரை அப்படின்னு ஒரு பக்கம். ஆனால் 2 நாட்டினுடைய ஒரு தலைவர்கள் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு ஏற்கனவே அது ஒரு பிளான்டு மீட்டாக தான் இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் நான் வரப்போகிறேன், இந்த ட்ரேடை பற்றின டீலை தான் நம்ம பேசி முடிக்க போகிறோம். அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்டு ரூமில் தான் என்ன நடக்கும்னா அந்த மீட்டிங் நடக்கும். இப்படி தான் நடக்கும். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதே கிடையாது. அப்போது அந்த க்ளோஸ்டு ரூமில் வச்சு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அந்த ஒப்பந்தங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் கையெழுத்து மட்டும்தான் அன்றைக்கி போடுவாங்க. நல்ல ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ அவங்க சாப்பிடுவாங்க. அதற்கப்புறம் அவங்க பேச வந்த பாயிண்ட்டை மட்டும்தான் பேசிட்டு அவங்க கடந்து போவாங்க. ஸோ அங்கே வந்து புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ 2 விஷயம்தான். மினரல்ஸ், அதாவது இந்த உலகத்தில் பல தேசங்களில் கிடைக்காத ஒரு சில மினரல், அதாவது நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி நம்மளுடைய ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அபூர்வமான சில மினரல்ஸ் வந்து உக்ரைனில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸுக்கான ஒரு ட்ரேடு டீலை தான் அமெரிக்கா போடுறதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. 2வது, ரஷ்யா உக்ரைனுடைய போர் ஒரு நிறுத்தப்படணும், ஒரு சமாதானம் உண்டாகணும். ஸோ பீஸ் டீலுங்கிறது வேற, சீஸ் ஃபயருங்கிறது வேற. இங்கே யுத்தம் நிற்கும், ஆனால் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்காது. ஸோ இதை ரொம்ப முயற்சி செஞ்சு தான் ட்ரம்ப் என்ன சொன்னார், எனக்கு ஒரு குளோபல் பீஸ் ரொம்ப அவசியம். ஏற்கனவே 2 லட்சத்துக்கு மேலே உன்னுடைய சோல்ஜர்ஸ் மரித்து போயிட்டாங்க. இனி ஏற்கனவே நிறைய இடங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த உக்ரைன் வாரை நீ தொடரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் இதை பற்றி பேச வந்தது எங்கெங்கேயோ இந்த கான்வர்சேஷன் மாறி அந்த கான்வர்சேஷனில் அவர் சொன்னார், பாருங்கள் இந்த ரஷ்யா வந்து எங்களுடைய பகுதிகள்லாம் நிறைய ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் ஷேர் பண்ணார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வாண்டட் டு பிரிங் அ பீஸ். உலகமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விவாதம் ஆயிடுச்சு. நாங்கள் தனியாக தான் கஷ்டப்படுற இந்த 3 வருஷமாக யுத்தத்தில் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட $350 பில்லியன் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆயுதங்களை கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் தான் உக்ரைன் வந்து இந்த யுத்தத்திலேயே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்குது. ரஷ்யாவை எதிர்த்து போராடிட்டு வருது. ஒருவேளை அமெரிக்கா பின்வாங்கி நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் உக்ரைன் ஒரு பெரிய அழிவை சந்திக்க வேண்டி வரும். வெறும் ஆயுதங்களை மட்டும் சப்ளை பண்ணுறது இல்லைங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சேட்டிலைட் வழியாக ஹெல்ப் கொடுக்கறதா இருக்கட்டும், பல விதங்களில் அமெரிக்கா உக்ரைனுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கு. அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒன்றா பேச்சுவார்த்தைக்கு வா, இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாகவே ட்ரம்ப் அவங்க கிளியர் கட்டாக இந்த உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டுக்கு சொன்னார்.
இப்படியே பேசி அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு கேரண்டி வேணும். என்ன கேரண்டி? எனக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஆபத்து வராதுங்கிறது, எனக்கு ஒரு செக்யூரிட்டி, எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். அமெரிக்கா எப்படி கொடுக்கும்? அமெரிக்கா அதுக்கு கொடுக்காது. இந்த பிரச்சனையே ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, உக்ரைன் ஒரு நேட்டோ மெம்பரா மாறணும் அப்படின்னு கேட்க போய் தான். நேட்டோ அப்படின்னா என்ன? நார்தர்ன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அதாவது இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்ததுக்கு பிறகு, அன்னைக்கு சோவியத் பல பயங்கரமான ஒரு பலத்த ஒரு நேஷனா இருக்கும் பொழுது, ஒரு 12 நாடுகள் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம எல்லாம் கை கோத்துக்குவோம், ஒருவேளை நம்ம யாருக்காவது ஒரு தாக்குதல் நடத்தா ஒரு ஆளை தொட்டாலும் இந்த 12 நாடும் சேர்ந்து வந்து பொலிட்டிக்கலாவும் மிலிட்ரியாவும் சப்போர்ட் கொடுத்து அந்த இடத்துல யுத்தத்தை நடத்துவாங்க. இது 12ஆ இருந்தது, இன்னைக்கு 38ன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கொஞ்சமோ நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் கொஞ்சமோ இணைந்து சேர்ந்தது தான் நேட்டோ. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் நேட்டோ, உக்ரைன் இஸ் ஆல்சோ நாட் அ மெம்பர் ஆஃப் நேட்டோ, இஸ்ரேல் இஸ் ஆல்சோ நாட் அ மெம்பர் ஆஃப் நேட்டோ. ஸோ இந்த முக்கியமான இந்த நாடுகளில் அமெரிக்கா உள்ள இருக்குது, யூகே உள்ள இருக்குது, பிரான்ஸ் உள்ள இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சிலது இருக்கிறாங்க. இப்படி சில நாடுகள்லாம் இருக்கும் பொழுது இவங்களுடைய ஒப்பந்தமே என்னன்னா, ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டா போறது தான், ரஷ்யாவை தாக்குதல் நடத்துறது தான். அப்போ உக்ரைன் வந்து நேட்டோ மெம்பரா அது வந்து தன்னை சேர்த்திக்கணும்னு கேட்கும் பொழுது தான் புட்டின் அதுக்கு எதிர்த்து வராரு. என்ன நடக்கும் பாருங்க, ஒருவேளை உக்ரைனை நேட்டோ மெம்பரா சேர்த்தாங்கன்னா நாளைக்கு உக்ரைனோட சேர்ந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்தா ரஷ்யா ஒன்றும் இல்லாம போயிடும். ஸோ ரஷ்யா அதோட போர் தொடுத்துச்சு. இதனால பாதிக்கப்பட்டது இன்னசென்ட் பீப்புள் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. இப்படி இருக்கிற அதில் அமெரிக்கா கிளியராக சொல்லிடுச்சு, யுக்ரைனுக்கு நாங்கள் செக்யூரிட்டியும் கொடுக்க முடியாது, நேட்டோ மெம்பராகவும் சேர்த்தவும் முடியாது அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராகவே இருக்கிறாங்க. அப்படி இந்த பேச்சுவார்த்தையில் இந்த மினரல் டீல் அதுவும் நடக்கவே இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த டீல் 4 தடவை அதை போய் பேச்சுவார்த்தை நடத்தி நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி வர வச்சு கையெழுத்தும் போடலை. சவுதியில் போய் ரஷ்யா உடைய தலைவர் மற்றும் ட்ரம்ப் அவங்க அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பீஸ் டீலுடைய அக்ரிமெண்ட் அமெரிக்கா ரெடியாக வச்சுருந்தது. இப்போ உக்ரைனை கூப்பிட்டு இவங்க பேசி இந்த பேச்சுவார்த்தையில் இதுதான்ப்பா கையெழுத்த போடு, முதல்ல நீ சண்டையை நிறுத்து, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, முதல்ல பிரச்சனை அங்கே அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வரும் பொழுது 2 முறை அமெரிக்காவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவரும் போய் திரும்பி வந்துட்டாரு. ஜெர்மனியில் நடந்த மியூனிக்கில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் போயும் அங்கேயும் இந்த டீலுக்கு சைன் பண்ணலை. சரி, நான் அமெரிக்கா வந்து சைன் பண்ணுறேன்னு சொன்ன இந்த ஜெலன்ஸ்கி இங்கே வந்தும் சைன் பண்ணலை. ஸோ அங்கே ரொம்ப பேச்சுவார்த்தைகள்லாம் பாரு, நாங்கள் உனக்கு இத்தனை உதவி செஞ்சோம், ஒரு தேங்க்யூவாச்சு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் அவங்க கேட்க, அதுக்கு இவர் பதில் பேச கடைசியில் எதுவும் நடக்காமல் இவரை ஒயிட் ஹவுஸ்லேருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து வெளியே போன இந்த ஜெலன்ஸ்கி நேராக எங்கே போனார் தெரியுமா? இந்த ஸ்டாமர் கிட்ட போயிட்டார். அதாவது இந்த யூகேவுடைய தலைவர், அந்த பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட போயிட்டார். அங்கே போனால் பயங்கரமான கார்டியல் வரவேற்பு. அவரை இணைஞ்சிக்கிட்டு இது சாட்டர்டே நடக்குது, சண்டே அன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் ஆகுது. போன வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். இன்னைக்கு ரஷ்யா ஒரு வல்லரசாக இருக்குது, சைனா ஒரு பக்கம் வல்லரசு ஸ்டேட்டஸை நோக்கி வந்துட்டு இருக்குது, அமெரிக்கா டாப்ல இருக்குது. ஆனால் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும், வருவாங்க, இணைஞ்சு வருவாங்க அப்படின்னு நம்ம போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். இதில் பாருங்க, அந்த நேட்டோ மெம்பர்ஸில் 3 பேர்த்துக்கிட்ட தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா ஏர்போர்ட் மற்றும் சில தளவாடங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ல 100 இயர்ஸ் டீல் போட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்குது. இன்னும் நாட்கள் போக போக தான் ஒரு தெளிவான அறிக்கை நமக்கு வெளியே வரும். பட் ஒரு பக்கம் உக்ரைன் வந்து வாப்பா வா, உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்தது போல இருக்குது. இவங்களை யாருக்கு அகெயின்ஸ்டாக வராங்க? அமெரிக்காவுக்கு. இதில் கனடாவும் அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வருது. ஏன்னா சொன்னார் இல்லையா, கனடாவை நான் வந்து 51th ஸ்டேட்டாக நான் சேர்த்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக பெருசாக சேர்றாங்க. இப்போ பொலிட்டிக்கலாக, அதே போல் சோஷியலாக, அண்ட் தென் மிலிட்ரி வைஸ் நம்ம ஒரு ஸ்ட்ராங் பவராக எந்திரிக்கணும் அப்படின்னு.
உக்ரைன் கிட்டேயும் என்ன இருக்குது அப்படின்னா கெமிக்கல் வெப்பன் உண்டு. ஒருவேளை ஒருத்தரை நாங்கள் தாக்குறதுக்கு இப்படிப்பட்ட ஆயுதங்களை, பயாலஜிக்கல் வெப்பன், எப்படி நமக்கு இந்த கொரோனா காலத்தில் வைரஸ் வெளியே வந்தது, இந்த மாதிரியெல்லாம் வெளியே வந்தால் இன்னும் இந்த பிரச்சனைகள் முத்துனா இது 3வது உலகப் போருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ட்ரம்ப் சொன்னார். ஏன்பா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நீ 3வது உலகப் போரை ஆரம்பிச்சு விட்டுருவ போல இருக்கே அப்படிங்கிறத தான் சொன்னார். ஸோ 3வது உலகப் போருடைய காரியம் வருமா, இல்லை இது எப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்குங்கிறது நமக்கு டோட்டலாகவே நமக்கு தெரியல. பார்க்கலாம். நம்ம பிபிடிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பைபிள்லையும் இருக்குது. அதை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். பாருங்க, ட்ரம்ப் வந்து அவங்க உடனே ஒரு போட்டிருக்காரு, இங்கே பாரு நீ போயிட்ட, உனக்கு சமாதானம் வேணும்னா நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள்லேருந்து 6 வாரங்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆயுதம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை கெமிக்கல் வெப்பன்லாம் எடுத்து ரஷ்யாவை தாக்க நினச்சி இது ஒரு பெரிய இதாக கூட போல. பாருங்க, இது வந்து அவங்களுடைய உக்ரைனுடைய ஒரு மினிஸ்டர், அவங்க பாருங்க தலையிலே கை வச்சிருவாங்க. இவங்கெல்லாம் பேசி என்னடா இது, இந்த மீட்டிங் இந்த அளவுக்கு சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையே ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சி. பாருங்க, பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு கிராண்ட் லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெலன்சியை வரவேற்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளான் இருந்தது. பட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கீழே பாருங்க, ஹீ கேன் கம் பேக் வென் ஹீ இஸ் ரெடி ஃபார் பீஸ். நீ எப்போ ரெடியாக இருக்கியோ அப்போ வா அப்படின்னு சொல்கிறார். அவசரப்பட்டு பேசிட்டாரோ, கொஞ்சம் யோசித்து பேசி இருக்கலாமோ, ஒரு பீஸ் டீலை சைன் பண்ணியிருக்கலாமோ, இல்லை இவருக்கு விரிச்ச வலையில் இவரே போய் சிக்கிக்கிட்டாரா? ஏன்னா இந்த உக்ரைனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பிரசிடென்ட் ஒரு காலத்தில் ஒரு காமெடியனாக தான் இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காமெடியன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செயலில் மாட்டி உலகத்துக்கே இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக மாறி போச்சே, ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை நோக்கி போயிருக்கலாமோ அப்படிங்கும்போது தான் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. சாலமோன் ராஜாவாக இருந்த காலகட்டங்களில் அவருடைய பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய மகன் ரெகோபயாம் ராஜாவா ஆகிறாரு, பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை, ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமும் 10வது அதிகாரம் அதுலேயும் அதே சம்பவம் இருக்குது. அதே போல் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்துலேயும் நம்ம இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ இங்கே 2 கிரானிக்கல்ஸ் 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தில் இங்கே வசனங்களை நம்ம வாசிப்போம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நான் சொல்கிறேன் எந்த இடத்துலன்னு. இப்போ ரெகோபயாம் ராஜாவாக ஆகிறார். அப்போது ராஜாவை பார்க்கறதுக்கு ஒரு சிலர் வர்றாங்க. அப்போ பாருங்க, இந்த இடத்துல 3வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். சாலமோனுடைய ஒரு சர்வெண்ட், ஒரு அவருக்கு வேலை செய்தவர் அப்படி சொல்லலாம். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல நோக்கி 4வது வசனம், உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். 2 விஷயம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து பாரு நீ தான் இப்போ 2வது புது ராஜா. ஒன்று வந்து என்னன்னா, எங்களை அதிகமான வேலை, அப்போ ஃபோர்ஸ்டு லேபர், ரொம்ப வேலை செய்கிறோம். 2வது உங்கள் அப்பா எங்கள் மேலே வரி ஜாஸ்தி போட்டார், எங்களுக்கு அந்த டேக்ஸ்லேருந்து ரிலாக்ஸேஷன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், 2, நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். டாக்ஸை நீ குறைன்னு வந்து மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கேட்கும் பொழுது என்ன இமீடியட்டாக டிசிஷன் எடுக்கணும்னு ரெகோபயாமுக்கு தெரியலை. ஸோ ஜெரோபயாம்கிட்ட சொல்கிற, நீ போயிட்டு நீங்கள் 3 நாள் கழித்து நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 3 நாளைக்கு அப்புறம் வர்றதுக்குள்ள இவர் ஆலோசனை நடத்துறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட. பாருங்க, 6வது வசனம் வாசிக்கலாம். ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்போ பிரச்சனை என்னன்னா, the people are suffering, ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நான் எங்க கஷ்டத்தை நீ மாத்துன்னு வந்து கேட்குறாங்க ராஜா கிட்ட.
அப்போ சாலமோன் கூட இருந்த சில முதியோர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு கேட்குறான், நம்ம என்ன பதில் சொல்றது? இந்த மாதிரி டேக்ஸை குறைக்க சொல்றாங்க, அந்த வேலை வலுவை அந்த டைமை குறைக்க சொல்றாங்க. அப்படி ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்க அப்பா செய்தது போல நீ செய்யாத, நீ என்ன செய், அந்த ஜனங்கள் கேட்கிறபடியே நீ செய். அப்போ அந்த ஜனங்கள் உன்னை நேசிப்பாங்க, அவங்களும் உன் கூட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நல்ல வார்த்தைகளை நீ சொல்லு. அப்போ அந்த ஜனங்கள் உன் பக்கமா இருப்பாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடந்ததுக்கு அப்புறம் ரெகோபயாம் தன்னோட வயசுல இருக்கக்கூடிய சில வாலிபர்களை கூப்பிட்டு அவங்க கிட்டயும் இதே பிரச்சனைய சொல்றான். 3 நாள் கழிச்சு வருவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கும்போது அந்த வாலிபரோட ஆலோசனை பண்ணினானா. 8வது வசனம், அதாவது பெரியவங்க சொன்ன ஆலோசனையை தள்ளிட்டு அவன் ஏஜ்ல டே அவங்கெல்லாம் பழங்காலத்தாள்றா, அதெல்லாம் வயசான கூட்டம்டா, அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத, உன் கெத்தை காமிக்கணும்னா, இன்னைக்கு இருக்கிறவங்கள உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா உங்க அப்பாவை விட இன்னும் நான் பயங்கரமா உங்களை கொடுமையா நடத்துவேன் அப்படின்னு நீ சொல்லிடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 நாளைக்கு அப்புறம் வந்த ஜனங்க கிட்ட நான் இன்னும் உங்களை கொடுமையாக தான் நான் நடத்த போறேன்னு சொன்ன உடனே இந்த ஒரு தப்பான ஒரு ஃபூலிஷ் டிசிஷன், அதாவது தேசம் உடைஞ்சு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ராஜா எடுத்த தவறான டிசிஷன். அப்படி சொன்ன உடனே என்னாச்சு, 12 கோத்திரங்களும் இணைஞ்சு இருந்த அந்த தேசம் வடக்கு ராஜ்யமாக தெற்கு ராஜ்யமாக, அந்த நார்த் கிங்டம் அந்த சவுத் கிங்டமாக 2ஆ உடஞ்சிருச்சு. 12 கோத்திரங்கள் 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் போயிட்டாங்க. ரெகோபயாம் எங்களுக்கு ராஜா வேண்டான்னு சொல்லி தள்ளினாங்க. இப்படி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத ராஜா எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனி நாடு உண்டாக்குறோம், தனி கவர்மெண்ட், எங்களுக்குன்னு தனி கிங்டம் நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி போயிட்டாங்க. அன்னைக்கு உடஞ்ச ராஜ்யம் பாபிலோன் தேசத்துக்கு அவங்க அடிமைகளாக போகிற வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதில் 10 கோத்திரம் காணாமையே போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு அழிவு, ஒரு சிதைவு ஒரு தேசத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஃபூலிஷ் டிசிஷன், ஒரு லீடர் எடுத்த லீடர். அதாவது we need to understand and learn certain lessons from foolish leaders. பைபிள் அதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அன்னைக்கு மட்டும் இவங்க அந்த மக்களோட ஒரு சமாதான உடன்படிக்கை இந்த ராஜா செஞ்சிருந்தா பாருங்க, இவங்க அப்பா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு நான் சரியான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு விஸ்டமை கொடுங்கன்னு கேட்டு அந்த விஸ்டமை வாங்கினவர் இவங்க அப்பா சாலமன். ஸோ சாலமோனை போல ஜெபிக்க தவறி போனான். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்மளோட ஒர்க் சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்ச்சாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம். டேக் டிசிஷன்ஸ், ப்ரே அண்ட் தென் டேக் டிசிஷன்ஸ். ஒரு ஜெபம் இல்லாமல் எடுத்த டிசிஷன். 2வது ஒரு நல்ல ஆலோசனையை தள்ளிட்டு தவறான ஆலோசனையை எடுத்தான். அது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பல ஊடகங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஜெலன்ஸ்கி இப்படி எடுத்த ஒரு டிசிஷன் ஒரு தவறு. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த ப்ரெசன்டேஷன்ல நான் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி புதுசா ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த வாரம் படிப்போம். போலாண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் இனிமேல் எந்த மிலிட்ரி சப்போர்ட்டும் உக்ரைனுக்கு கொடுக்காது அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய லாஸ் பார்த்தீங்களா? இனி என்ன செய்வார்? இந்த அமெரிக்கா கொடுக்குற அளவுக்கு ஒரு சப்போர்ட் யூரோப்பியன் யூனியன் கொடுக்க முடியாது. $2.8 பில்லியன் ஏதோ கொடுத்துருக்காங்க போல. உக்ரைன் ஒரு ஸ்பெஷல் ட்ரோன் தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் இதுக்கு முன்னாடி விட்ட ட்ரோன் எல்லாம் ஈஸியாக ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டு இருந்தாங்களாம். பட் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ட்ரோன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ரஷ்யாவுக்குள்ள உண்டாக்குது. பார்ப்பார், நீ தான் நல்லா கண்டுபிடிச்சிருக்கியே, அந்த ஆயுதத்தை விடு, நீ ரஷ்யா மேலே அனுப்பு அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கும் ஒரு சில நாடுகள். அதை கேட்டு என்ன நடக்குது? இன்னும் அவர் ஏற்கனவே சில நிலப்பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமிச்சிருச்சு. இன்னும் இவர் எடுத்த இந்த முடிவுனால ஒரு பக்கம் அமெரிக்கா சப்போர்ட் போயிருச்சு, இன்னொரு பக்கம் ரஷ்யா இனி தைரியமா அடிக்குமா அடிக்காதா? இனிமேல் இவங்கிட்ட அமெரிக்காவோட சப்போர்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. தைரியமா அடிச்சு இனி மேற்கொண்டு சில நிலப்பகுதிகளை அதை ஆக்கிரமிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அங்க சண்டைக்கு போறதுக்கு ஆட்கள் இல்லை, யுத்தத்துக்கு ஆட்களே இல்லை. ஆனா இவர் ஒரு பீஸ் டீலை அவர் ஏற்றுக்கொள்ளாம வந்துட்டார்.
அதனால இப்படி சோல்ஜர்ஸும் செத்து, பொதுமக்கள் வீடு வாசலை இழந்து, அங்க இருக்கக்கூடிய வியாபாரங்களும் நஷ்டப்பட்டு, நிலப்பகுதிகளை இழந்து, இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கிறாரு இந்த ஜெலன்ஸ்கி. இதுதான் பல 100 1000 வருஷங்களுக்கு முன்பாகவும் நடந்தது. அமெரிக்கா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. அண்ட் இட் இஸ் அன் கன்ஃபர்ம்டு மெசேஜ் ஆஸ் வெல். இந்த அடுத்த ஈரான் பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீக் பார்க்கலாம். பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யா இன்வைட்டட் இஸ்ரேல் டு இட்ஸ் மே விக்டரி டே. ஏற்கனவே நமக்கு தெரியும் கடைசி காலத்தில் ரஷ்யா தான் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக வரப்போகுது அப்படிங்கிறது. பட் லெட் இஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கிரைசிஸ், ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலை, அது வரக்கூடிய நாட்களில் 4.4 மில்லியனாக போகும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு எந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்கலன்னா நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், எங்கள் ஷிப்பெல்லாம் நாங்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஷிப்பெல்லாம் நாங்கள் தடை பண்ணிடுவோம் அப்படின்னு ஹூத்தி சொல்லியிருக்கிறாங்க. சில லீடர்ஸை போன வாரம் இஸ்ரேல் எலிமினேட் பண்ணியிருக்குது. காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான். இப்போ இந்த உக்ரைனுக்கு இவர் முறைச்சிட்டு வந்துட்டாரா, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அராப் சம்மிட் நடத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களை நாங்களும் ஏற்றுக்க மாட்டேன்னு ஈஜிப்ட் சொல்லுது, நாம் அதனால் காசாவை நாங்களே கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் அராப் சம்மிட் ஒன்று நடந்திருக்குது. பட் காசா யார் கைக்கு போகுங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆகணும். இப்போ அமெரிக்காவுக்கு வார் தான், இப்படி எல்லா பக்கம் ட்ரேடு ஏற்றிக்கிட்டே இருக்கார், டேக்ஸ் ஏற்றிட்டே இருக்கிறாரு. ஸோ எல்லா நாட்டு மேலேயும் என்ன செய்கிறாருன்னா அந்த விகிதத்தை ஏற்றிட்டே போகிறாரு. இது எவ்வளோ பெரிய ட்ரேடு வாராக முடிஞ்சாலும் சரி, நாங்கள் அதை சந்திப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாரு, இஸ்ரேல் கிட்ட ஒரு அயன் டோம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு கோல்டன் டோம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி நம்ம நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது. அப்போது இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார், ஒரு நாள் உங்களுக்கும் பிரச்சனை வரும், என்ன மாதிரி நீங்களும் சந்திப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. ட்ரம்ப்புடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ட்ரம்ப்புடைய அவர் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதற்கு முன்பாக அவர் ரொம்ப விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டாரா, இல்லை சீரியஸாகவே இப்படி தான் சொன்னாரா, இல்லை ட்ரெயின்டாக இப்படி சொன்னாரான்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும், நீ எங்களை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட, எங்கள் அமெரிக்கா மீடியா சேனல் முன்னாடியே அமெரிக்காவில் எங்களை நீ அசிங்கப்படுத்தியிருக்கிற, இப்போ நீ பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெலன்ஸ்கி ஒத்துக்குவாரான்னு தெரியல. இவர் போயிட்டு இப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, ஜெலன்ஸ்கி சேஸ் தே ஆர் ரெடி ஃபார் பீஸ் அண்ட் சைன் த மினரல் அக்ரிமெண்ட்டா. இது அங்கே இருக்கும்போதே, நல்ல உறவில் இருக்கும்போதே செஞ்சுருக்கலாமா? இப்போ வீட்டுக்கு போய் என்ன ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல, இல்லை நமக்கு இனி கதியே இல்லைன்னு யோசிச்சாரான்னு தெரியல. இப்போ நான் பீஸ் அக்ரிமெண்ட்டில் இனிமேல் நடக்காது, நீ முதல்ல பொது மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் இது என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் யூரோப்பியன் யூனியன், அவங்க ஒரு பெரிய ஒரு யுனைட்டடாக ஒன்று சேர்ந்து வராங்கன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே இந்த தகவல்கள்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப துல்லியமாக அதற்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பகுதிகளிலையும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் விசேஷமாக நம்ம யாருடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரிடத்திலிருந்து நம்ம சில குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், அவர் எப்படி ஒரு அன்புள்ள தேவனாய் இருந்தார். சீஷர்கள் மேலே, சிறு பிள்ளைகள் மேலே இல்லையா, அந்த தேவாலயத்தின் மீது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற எப்படி அவர் அன்புள்ளவராய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு பக்கங்களை பார்க்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் 4 காஸ்பிள்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். இந்த முதல் 3 என்ன சொல்லுவோம், த சினாப்டிக் காஸ்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த காஸ்பிள்ஸ் வழியாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி நம்மளால் பண்ண முடியும். அதை இப்போ ஒருத்தர் ஒரு போர்ஷன் என்ன, எப்படி அந்த அற்புதம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க இயேசு எங்கிருந்து எங்கே ட்ராவல் பண்ணாரு, அவரு கூட யார் வந்தா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது அவரோட எத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு இந்த காஸ்பிள்ஸை படிக்கும் போது நமக்கு தெரியும். அதில் விசேஷமாக நீங்கள் மத்தேயு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது யாருக்காக எழுதப்பட்டது? த காஸ்பல் ஆஃப் மேத்யூ எந்த ஆடியன்ஸ்க்காக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் என்ன காத்துட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வருவார், ஒரு யூதா கோத்திரத்திலிருந்து அவர் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவருக்காக எழுதின பாருங்க, அவர் தான் நம்முடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஸோ ஹி கம்ஸ் ஃப்ரம் the family of David. ஆபிரகாமுடைய குமாரனா தாவீது இல்லை. ஸோ அந்த சந்ததி, அதை எதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, அப்போ அந்த இடத்துல அவர் யூதர்களுக்காக வந்தார். பாருங்க, நம்ம தீர்க்கதரிசிகள் எழுதிய தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு அப்படிங்கிற மையமாக வைத்து அவர் எழுதினார். மார்க் எழுதும்போது அவர் ரொம்ப ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அடிமையை போல இருந்தார். ஹி வாஸ் சோ ஒபீடியன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மிருக முகங்களை, சிங்க முகம், அதே போல் ஒரு பறவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கழுகு, அப்படி பல விதமான மிருகங்களை கொண்டும் அவரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வர்ணிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த பகுதி யாருக்கு மார்க் எழுதப்பட்டது? ரோமர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். லூக்கா அப்படி எழுதும்போது, இந்த லூக்கா தான் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அது கரெக்டாக ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனாக அப்படி தெரிஞ்சு தான் நான் என்ன செய்கிறேன், எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுவார். லூக்கா அந்த காஸ்பல் மட்டும் இல்லை, அது இல்லாமல் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுனதும் இந்த டாக்டர் தான். ஸோ ஒரு டாக்டராக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு பர்ஃபெக்ட் மேன், ஒரு 100% மேனாக அவர் இருந்தார், அவர் ஒரு மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புஸ்தகத்தில் ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கக்கூடிய வம்ச வரலாறை ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருப்பார். இப்போ மத்தேயும் ஜீனியாலஜி எழுதியிருப்பார், அதாவது இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு எழுதியிருப்பார். அவர் எதை மையமாக வச்சு எழுதுறாருனா, தாவீதினுடைய வம்சத்தை வச்சு பாரு, தாவீது நம்முடைய ராஜா, அந்த ராஜாக்கு பிறந்த இத்தனை பிள்ளைங்க, அந்த வம்சத்திலிருந்து வந்த ராஜா, அந்த தாவீதினுடைய ஒரு மகன் வழியாக வந்தது தான் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு, அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார் அப்படிங்கிறத மையமாக எழுதுறாரு. அப்போ அவர் தெய்வத்தன்மையுடைய மேசியா மட்டுமல்ல, அவர் 100% ஒரு மனிதனாக, ஒரு குழந்தையாக பிறந்தவர். ஸோ அவருடைய பேர் என்ன இருக்குது, ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும் அந்த சமயத்தில் தான் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீசர் அகஸ்டஸ் என்ன செஞ்சாரு, ஒரு ஆர்டர் போடுறாரு. அப்போது அந்த டைமில் போகும்பொழுது அவங்களுடைய பேரெல்லாம் அதில் பதிவேற்றில் ஏற்றப்பட்டது, இட் வாஸ் ரெக்கார்டட். அப்போது அந்த அளவுக்கு இவர் ஹி வாஸ் தேர், இந்த பூமியில் அவர் இருந்ததுக்கான சான்றிதழ் உண்டு. அகஸ்துராயனுடைய அவருடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக யார் பேர் இருக்கும், மரியாள் யோசேப்புடைய பெயர் 100% உண்டு. யோவானை எடுக்கும் பொழுது யோவான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்காக எழுதப்பட்டது தான் இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம். அப்போ அது ஒரு ஈகலை போல. அப்போ அவர் எப்படி அப்படின்னா, ஹீ இஸ் த வேர்ட் ஆஃப் காட்.
அப்போ அதுல பாருங்க, அதுல நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. he is our God. அவர் நம்முடைய தேவன், அவர்தான் நம்முடைய கிரியேட்டர். அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம். அப்போ பாருங்க, அப்படி கடைசி காலத்துல இப்படி ஒரு கிளை தோன்றுவார் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில வசனங்களை வேகமா நம்ம இப்ப வாசிக்க போறோம். ஏசாயா 4:2 ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 23:5-6 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 4:2. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாய் இருக்கும். கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். அப்போ கிளைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 23:5-6. எரேமியா 23:5-6. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள ஒரு கிளை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். சோ அந்த கிளை எங்கிருந்து வரும்? தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள ஒரு கிளை. சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். இல்ல, அடுத்தது வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 3:8. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். என் கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன். இது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். அதே 6வது அதிகாரம் 12வது வசனம். அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவருடைய நாமம் என்னவா? கிளை எனப்படும். ஸோ அப்படி அதை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் இந்த யோவான் சுவிசேஷம். ஸோ அவர் ஹீ இஸ் அவர் சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத மையமாக வைத்து ஹீ இஸ் அவர் காட், இந்த உலகத்துக்கே உலக ரட்சகராக அவர் வந்தார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி எழுதப்பட்டது இருந்தது. ஆனாலும் அவர் எப்படி இருந்தார்? இந்த பூமியில் இருக்கும்போது தன்னைத்தானே வெறுமையாக்கினார். தன்னை மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதாவது தன்னை வெறுமையாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது பலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, டோட்டலா அவருடைய குணாதிசயங்கள். ஒன்று, அவர் பரலோகத்தை விட்டு அந்த மகிமை விட்டு இறங்கினார். ஆமாவா? எஸ். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தை, வானத்தின் வழியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். He left heaven's glory. அதுக்கப்புறம் தனக்குன்னு எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் தேடினாரா? தேடவே கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய பிரசங்கமா இருந்தது, அவருடைய வாழ்க்கையாகவும் அவர் இருந்தது. அப்போ கிரேக்க பதத்தில் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அவர் உண்டாக்கிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு கெனோ அப்படின்னு சொல்றாங்க. KENOO, அதாவது தன்னைத்தானே வெறுமையாக்குதல். இதை ஒரு சிலர் இதை தவறான விதத்தில் என்ன பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவருக்குள்ள தெய்வத்தன்மையே இல்லை போல. அப்போ முழுக்க அவர் எப்படி இருந்திருக்கிறார்? ஒரு ப்ராஃபிட்ட மாதிரி, ஒரு மனுஷனை மாதிரி அப்படிதான் இருந்திருக்கிறாரு. அவருடைய முக்கியமான 3 குணங்கள், அதாவது ஆம்னிசியன்ட், ஆம்னி பிரசன்ட் அண்ட் ஆம்னி பொட்டன்ட் காட். அதாவது எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய சர்வ ஞானி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அப்போ இதுதான் அவருடைய குணாதிசயங்கள். இந்த குணம் யாருக்கும் கிடையாது. இப்ப எல்லா இடத்துலையும் இருக்கிறார், இந்த இடத்துலையும் அவர் இருக்கிறார். ஸோ ஹீ இஸ் ஆம்னி பிரசன்ட், இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா நம்ம கிட்ட சொல்றார், 2 பேர் அவருடைய நாமத்தினால கூடினாலே இந்த இடத்துல அவர் நிச்சயமாக அவர் இருக்கிறார்.
அப்போ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரா? எஸ், ஹி நோஸ் எவ்ரிதிங், எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் அவருக்கு தெரியும். அவரால் எதை வேணா செய்ய முடியுமா? ஆமா, அவரால் செய்ய முடியும். அப்போ அப்படிப்பட்ட தேவன் தன்னை வெறுமையாக்கினார் அப்படின்னு சொன்னா, இந்த குணாதிசயங்கள்லாம் அவர் பூமியில இருந்த சமயத்துல இதெல்லாம் வெளிப்படவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நம்பர் 1, அவருடைய ஆம்னி பிரசன்ஸ். அப்போ எப்படி அவர் ஒரு காரியத்தை அவர் அறிகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். யோவான் 11, 14, 15. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசரு இறந்த சமயத்துல இருந்தாரா? அவருக்கு யாராவது லாசரு இறந்துட்டாரு அப்படின்னு தகவல் சொன்னாங்களா? யாராவது தகவல் சொன்னாங்களா? வசனம் பாருங்க 11. அதெல்லாம் அவர் பட்டணத்துக்குள்ள போகும்போது தான் ஓடி வருவாங்க. நீங்க இல்லாம போயிட்டீங்களே, நீங்க இருந்திருந்தா என் சகோதரனுக்கு இப்படி ஆயிருக்காதே அப்படிங்கிறதெல்லாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இல்லை, பட் ஹி இஸ் ஆம்னி பிரசன்ட். அவரால் அந்த காரியத்தை அவர் அறிந்திருந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? 100% தெரியும். லாசரு ஏதோ ஒரு ஊர்ல அவர் மரித்து போனது அவருக்கு தெரியும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிறது அவருக்கு 100% தெரியும். அடுத்தது, எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவனா? யார் எவர் அப்படிங்கிற அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் அவருக்கு தெரியுமா அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்தை வாசிக்கலாம். லூக்கா 8, 45, 46. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இந்த வசனத்தை வச்சு நமக்கு என்ன டேட்டாலாம் கிடைக்குது அப்படின்னா, அங்க ஒரு திரள் கூட்டம் இருக்குது, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ நெருக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல யார் யார் இருக்கிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியல இல்லையா? அவ்வளோ பெரிய லார்ஜ் க்ரௌட் இருக்கு. அதிலிருந்து ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியை கேட்கும் போதே அவருக்கு என்ன தெரிஞ்சிருந்தது? யார் தொட்டாங்க, அவ என்ன பலவீனத்தோட இருந்தா, எத்தனை வருஷமா அவ பலவீனத்துல இருந்தா, அவகிட்ட இப்ப காசு பணம் கிடையாது, எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி சுகம் ஆகாம இன்னைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் அந்த யூதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில பிரமாணங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு எஃபர்ட் எடுத்து வந்தா, அவ விசுவாசத்தோட தொட்டா என்கிட்ட இருந்து வல்லமை போய் அவளை அந்த கார்மெண்ட், அந்த டிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யூதர்களுடைய அங்கிகள்ல ட்ரெஸ்ஸை கூட தொடலையாம், அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டிசில்ஸை தான் அவங்க தொட்டாங்களாம். அப்படி அதில் அந்த துணியில வல்லமை கிடையாது, இயேசுவானவருக்குள்ள இருந்து அந்த வல்லமை போச்சு. அப்போ இவ்வளோ ஒரு டீட்டெயில் இயேசுக்கு தெரிஞ்சிருந்ததா இல்லையா? தெரிஞ்சுதான் இந்த கேள்விகளை கேட்டார். என்னை தொட்டது யார்? அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க? அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது 46, அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பூமியில இருக்கும்போது வல்லமை இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனா இத்தனை வல்லமைகள் இருந்தும் பாருங்க, ஆண்டவர் அவளுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாருன்னு மார்க் 13:32. மார்க் 13:32. நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்போ பூமியில இருக்கும் பொழுது இயேசுவானவர் பரலோகத்துக்குரிய அந்த நாளையும் காரியத்தையும் என்ன செய்யல? அறிவிக்கவே இல்லை. அவர் 100% மனிதனாக தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. அது யாருக்கும் தெரியாதுன்ட்டார். அந்த நாளையும் அந்த நாளிகை எப்போ இயேசு கிறிஸ்து ரிட்டர்ன் வரப்போறார், எல்லாம் ஆவலோட கேட்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் அந்த ஆவல் இருந்துகிட்டே தான் இருக்குல்ல. சில சமயம் ஆவல் இருக்கு, சில சமயம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நம்ம மறக்க கூடாது. God has promised about his coming, so he is coming again. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் நம்ம யாரையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். வேதம் கற்பித்தபடி அவருக்கு ஆயத்தமான ஜனங்களாக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும்.
இப்ப பாருங்க, மற்ற ஒருவனும் பிதா ஒருவர் தவிர மற்றோர், ஏன்னா இயேசு இன்னும் பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகவே இல்லை. ஸோ அதை மையமா வச்சு சொன்னாரு, நோபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோபடி கேன் இன்டர்பிரெட். அங்க வச்சிருக்கிற அந்த காலத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொன்னார். கடைசியாக நம்ம பார்க்கும்போது காட் இஸ் ஆம்னிபொட்டன்ட் காட். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, யோவான் 5:19-20 வாசிக்கலாம். யோவான் 5:19-20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்போ பிதா எப்படி செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். He is an omnipotent God. அடுத்தது வசனம் வாசிக்கலாம் 20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அப்போ ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகள். ஸோ இயேசு செய்த கிரியைகள் அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் சூழ்நிலைகளை ஆச்சரியமாக இருந்தது. மரித்தவன் எழும்பினான், குருடன் பார்த்தான், செவிடர்கள் கேட்டார்கள், அவருடைய பிரசங்கங்கள் அநேகருடைய இருதயத்தை தொட்டது இல்லையா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தால் பிசாசுகள் அவருடைய வார்த்தைக்கு நடுநடுங்கின, ஓடி போச்சு. பிசாசு அவருக்கு முன்பாக நிற்கவே முடியல. அப்போ இந்த 3 காரியத்திலையும் நம்ம பார்க்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல லாசருவுக்கு நடக்கிறத இங்கிருந்தே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தேவன், எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாரு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த ஒரு 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை தொட்டதை தேவன் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம அவரை தொடும்படியாக அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு அந்த ஜனங்கள் இயேசுவானவர் மூலமாக நடந்த காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. He was an omnipotent God. ஸோ இவ்வளவு பெரிய மகத்தான தேவன் என்ன செய்தாரு? தன்னைத்தானே தாழ்த்தினார். ஸோ இன்னைக்கு அந்த தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடையாது, அவருடைய எந்த குணாதிசயங்களும் வெளிப்படலை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு முழுவதுமாக நம்ம பார்த்து கற்றுக்கொண்டக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், இயேசுவானவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆமேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய தேவன், அவர் சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்ன ஒரு கர்த்தர். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா அப்பா, இன்னைக்கு ஏராளமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் பார்த்தோம். அப்பா, இந்த தேசங்களிலே நடக்கக்கூடிய இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நீரே சமாதானக்காரர, சமாதான பிரபு. தேசங்களிலே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்கள் நல்ல தீர்மானங்களை, ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்கப்பா. லார்ட், யூ கவுன்சில் தேம். ஆண்டவரே அப்பா, நல்ல திட்டங்களை வகுக்க உதவி செய்யுங்க. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவன், லாசருவினுடைய காரியத்தை அறிந்த தேவன், ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய காரியத்தை அறிந்த தேவன், எங்களுடைய காரியங்களையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதிலும் பெரிதான காரியங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காண, கர்த்தருடைய மகத்தான காரியங்களை நாங்கள் காண, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவனுடைய மகத்துவ செயல்களை எங்க வாழ்க்கையில, எங்களுடைய சபையில, எங்களுடைய தேசங்களில் நாங்கள் பார்க்க வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு இந்த ஊழியத்திற்கு உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாக உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி குட் நைட் அண்ட் அ பிளஸட் வீக் அஹெட். முக்கியமாக ஒரே ஒருத்தங்களுக்காக ஜோம் பண்ணிடலாம். சிஸ்டர் கீதாக்காக நம்ம ஜோம் பண்ணிடலாம்.
ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நார்மல் டெலிவரிக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. பிரசவிக்க செய்கிற கர்த்தர் தாமே பிரசவிக்க செய்வீராகப்பா. ஆண்டவரே, வலி வேதனைகளுக்கு நீங்கி எல்லா வகையான பயத்திற்கு ஆண்டவரே விலக்கி ஆண்டவரே ஒரு சுக பிரசவத்தை நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அந்த அன்பு சகோதரிக்காக நாங்கள் இணைகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்கிறீர். ஆண்டவரே, ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதத்தை அந்த சகோதரிக்கும் அவங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வருகிற மாதம் நமக்கு 4வது வெள்ளிக்கிழமை நமக்கு முழு இரவு ஜெபம் உண்டு. பாஸ்டர் டேவிட் சம் ஜாய்சன் அவங்க வராங்க. மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வருகிற